அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை நாம கேட்கணும். அவர் மெய்ப்பன். அவர் யாரு? மெய்ப்பன். அவர் பேசுகிற ஆண்டவர். மெய்ப்பன் பேசுவார் ஆட்டுக்கிட்ட, இல்லைங்களா? எந்த மெய்ப்பன் ஆட்டுக்கிட்ட பேசாம இருக்க முடியாது. மெய்ப்பன் ஆட்டுக்கிட்ட பேசுவார். இந்த பரலோக மெய்ப்பன் மனிதனாய் இருக்கிற நம்ம கிட்ட ஆண்டவர் பேசுறார். என்ன சொல்றாரு? ஆண்டவர் நம் சத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? செவி கொடுக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை இன்னொரு வாசி. என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். அப்ப நாம எல்லாரும் ஆடு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்களா? நீங்க எல்லாம் செவி கொடுக்கணும். நானும் செவி கொடுக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு ஆடு தான். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுத்தோம்னா, வாசிங்க அப்படியே. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளை சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா என்னவா? அவர் உங்களை அறிந்திருக்கிறார். எப்படி அறிஞ்சிருக்கிறாரு? செவி கொடுக்கறனால. செவி கொடுக்கறனால. இன்னொன்னு, செவி கொடுக்கிற ஆடா அப்படின்னு அறிஞ்சிருக்கிறார். செவி கொடுக்காத ஆடா அப்படின்னு அறிஞ்சிருக்கிறார். இது கீழ்ப்படுகிற ஆடா, இது கீழ்ப்படியாத ஆடா அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறார்? அவர் சத்தம் வர வர சில ஆடு ஒபே பண்ணிடும், சில ஆடு என்ன செய்யாது? ஒபே பண்ணாது, கீழ்ப்படியாது. சொன்னதை கேட்கவே கேட்காது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆட்டுக்கிட்ட சொன்னா என் காரியம் நடக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த மேய்ப்பன். யோனா ஒரு ஆடு. யோனா கிட்ட பரலோகம் மெய்ப்பன் ஒரு காரியத்தை சொன்னார். ஆனா அந்த ஆடு என்ன செஞ்சிச்சு? அந்த ஆடு கீழ்ப்படியாம வேற இடத்துக்கு போய்கிட்டு இருக்குன்னு அந்த ஆடை குறிச்சு பரலோக மெய்ப்பனுக்கு தெரிஞ்சிச்சு. இவரு நினைச்சத செய்யல. இந்த ஆடு வேற பக்கம் என்ன செய்யுது? அப்ப வசனம் சொல்றது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆனா அந்த யோனா என்ற ஆடு சத்தத்துக்கு செவி கொடுக்கல. இன்னைக்கு நம்ம இருக்கிற நம்ம ஆடுக்கு உங்க பேரை சொல்லி நீங்க சொல்லணும், நீங்க செவி கொடுக்கிறீங்களா? நீங்க கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை எப்படி அறிந்திருக்கிறார்? இந்த ஆடு செவி கொடுக்குன்னு அறிந்திருக்கிறாரா, இல்ல இந்த ஆடு செவி கொடுத்த தவறா போகின்ற ஆடா அறிஞ்சிருக்கிறாரா? யோனா செவி கொடுத்தார். யோனாவுக்கு வழி தெரியும், எங்க போ சொன்னார்னு அந்த ஆடுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா செவி கொடுத்த ஆடு எங்க